ஹலோ மார்டல்ஸ், நான் தான் உங்கள் ஹிமாடல் திரும்பி ஒரு புது வீடியோவில். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போக்கிமானோடைய ஃபயர் ரெட்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, இப்போ நம்ம எம்டி 3 கேவ் இருக்குது இந்த இடத்துல. இந்த கேவுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக அப்புறம் செர்லியன் சிட்டிக்கிட்ட போயிட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கே வீடியோ ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஸோ எடிட் பண்ணி அதை இது பண்ணிட்டு போடுறதுக்கு எப்படியோ 50 மினிட்ஸ் நேரம் வந்துன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து போக்கிமான்ஸில் கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம். ஏன்னா இப்போ ஏன் போக்கிமான் ஹீல் பண்ணுறேன்னா, இப்போ ப்ராக்கோட ஜிம் பேட்டில் முடிச்சு டேரெக்டாக இப்போ தான் வீடியோ பண்ணி விட்றேன். ஸோ இப்போ தான் போக்கிமான் ஹீல் பண்ணிட்டு அடுத்து டேரெக்டாக நம்ம கேவுக்கிட்ட போவோம். கேவுக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து நிறைய ஜிம் ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போக்கிமான் லெவலில் பிஎக்ஸ்பியில் ஏற்றிக்கிட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறுறத நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய பிளானாகவே இருக்குது. ஸோ அடுத்து இப்போ எங்கே போக போகிறோம்னா, டேரெக்டாக நம்ம இந்த கேவுக்கிட்ட தான் போக போகிறோம். டேரெக்டாக இப்போ இந்த பக்கம் போனோம்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் நின்றுருப்பார். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் நேராக போய்ட்டு இந்த பக்கம் எதோ இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் இந்த பக்கம் ஒரு கட்டடாக்கிங் தேவைப்படுது போல். ஓகே, ஏன்னா இந்த பக்கம் ஒரு மியூசியம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃபாசில் கிடைக்கும். ஃபாசில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த போய் போக்கிமானை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, எப்படியோ நான் பிடிச்சிட்டேன், ஏன்னா ப்ரொஃபஸர் ஒர்க் வந்து உங்கள்கிட்ட இந்த ரன்னிங் பூட்ஸை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம். சரி, பி பட்டன் வந்து இப்போ நீங்கள் எந்த பக்கம் ஓடணுமோ அந்த பக்கம் சேர்த்து பி பட்டன் அழுத்திங்கன்னா வேகமாக ஓடுவான்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அதான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, ரன்னிங் பூட்ஸ் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான். இப்போ டேட்டா அதோ இவ்வளோ கேம் பிளேக்கு இதோ இப்போ தெரியுதா. ஸோ நம்ம பேட்டில் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில். ஸோ ட்ரைனர் சொல்லி ஃபஸ்ட்டு பேட்டில்ன்றதுனால ஒரு 2 பேட்டிலாம் நான் காட்டுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்க போர்டு வச்சுன்றதுனால எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கும் அந்த எண்டிங்கும் மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா பேட்டிலோடைய பேசிக்ஸ் அது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு. ஸோ பேட்டிலெலாம் நீங்கள் எப்படி பேட்டில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போக்கிமானுக்கு வந்து இப்போ நான் எதுக்காக பல்பஸர் லீவ் ஸ்ட்ரீட் அட்டாக் போட்டேன்னா, ஏன்னா அதுலேருந்து ஹெச்பி வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி இழுத்து தந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்ம அட்டாக் பண்ணுறப்ப டபுள் எக்ஸ் காசு பண்ணணும், டேமேஜ் வந்து அது டபுள் எக்ஸ்ன்றதுனால. ஸோ பிஜியை தோக்கடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பிஜி தான் இறக்குற மாதிரி கேட்குறாங்க. சரி, நானும் பிஜி இறக்கிறேன். ஏன்னா லெவலப் ஏற்றணுன்றதுக்காக இப்போ 2 பையும் மாற்றி ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் இறக்குனீங்கன்னா கரெக்டாக அந்த டெவலப்ன்றது EXP ரெண்டுத்துக்கும் சேமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக்கான போக்கிமானை ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஸ்ட்ராங்கான போக்கிமான் செகண்ட் விட்டு அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 போக்கிமானையும் டெவலப் பண்ணுறது ஈக்குவலாக ஏறும். ஸோ நீங்கள் அப்படி வேணால் உங்கள் பேட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். போக்கிமான் கேம் விளாட்றதா இருந்தால் சொல்லுங்கள். நான் ஆனால் உங்களுக்கு அந்த போக்கிமான் ஃபைல் அதுக்கப்புறம் எங்கே ஏற்றணும், என்ன எமுலேட்டர் விளாட்றதுன்றதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறேன். ஸோ அடுத்தது இந்த பேட்டிலில் இங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கார். அந்த பேட்டில் முடிச்சு இந்த ட்ரெயினர்கிட்ட இப்போ சண்டை போடுவோம். இவர் என்ன பண்ணுறாரு, கேட்டர்பி யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பேட்டில் அவ்வளோதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோதான் பல்பஸர் 16 போயிடுச்சு. ஸோ அது ஐவிசராக எவ்வளோவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஐவிசராக எவ்வளோ ஆகிட்டுருக்கு, ஐவிசராக எவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃப்யூச்சரில் இதுக்கு பேர்லாம் மாற்றிடுவேன். உங்களுக்கு வேணால் ஸ்டார்டிங்லேயே மாற்றுறதான் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா ஃப்யூச்சரில் மாற்றதான் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பேட்டிலையும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே பேட்டில்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேட்டிலில் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து டேரெக்டாக இங்கே ஒரு பேட்டில். நான் இந்த பேட்டிலையும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வந்து பேட்டில் பண்ணுறதே பார்ப்பீங்க, அதனால் நான் வந்து பேட்டில் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதனால் நம்ம போகிற ரூட்ஸ் அதெல்லாம் க்ளியராக வச்சுருப்பேன். ஆனால் பேட்டில் மட்டும் நான் அப்பப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒரு 2-3 பேட்டில் காட்டுறேன், அதுக்கப்புறம் வேணால் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா உங்களை பார்க்கறது போர் அடிச்சிடும். எனக்கு காட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ பெருசாக எடுத்துகிட்டு போயிடுவேன், அதுக்கும் யாரும் வரமாட்டீங்க. ஸோ அதனாலேயே வீடியோ ஓரளவு சின்னது பண்ணுன்றதுனால பேட்டில் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அதில் கேட்ரிப்பி யூஸாக இறக்கிட்டு அவ்வளோதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். டேரெக்டாக இப்போ நேராக வந்தீங்கன்னா நேராக அப்படி போனீங்கன்னா அங்கே போக்கிமான் சென்டர் இருக்கும். போக்கிமான் சென்டரில் போய் ஒரு டைம் ஹீல் பண்ணிக்குவாங்க. எல்லாமே பேட்டில் பண்ணி முடித்த உடனே டேரெக்டாக ஹீலிங் தான் வரணும். ஹீல் பண்ணி முடித்த உடனே இப்போ டேரெக்டாக நம்ம திருப்பி அங்கே போய் நான் அங்கே இன்னொரு ட்ரெயினர் விட்டு வச்சுட்டேன். அங்கே போய்ட்டு இன்னொரு ட்ரெயினர் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து டேரெக்டாக இப்போ நம்ம அடுத்து கேவுக்குள்ளே போவோம். ஏன்னா கேவுக்குள்ளே தான் இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவையான இன்னொரு இடம் இருக்குது. அங்கே போய் அந்த ஒரு ஃபாசில் கலெக்ட் பண்ணணும். ஃபாசிலை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாசில் எடுத்த உடனே டேரெக்டாக நம்ம அந்த கேவ் விட்டு வெளியே வந்துடலாம். அந்த ஃபாசில் எடுக்கிறதுக்குள்ளே தான் ஒரு சின்ன டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்னொரு பேட்டில் இருக்குது. இங்கே இந்த பேட்டில் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக அங்கே போயிடுவோம். அதே தான் இந்த பேட்டில் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து அந்த கேவுக்குள்ளே போவோமா.
சரி வாங்க நம்ம அந்த கேவுக்கு போவோம். சரி கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையும் நான் பேட்டில் பண்ணல. சரி அதனால் போக்கிமான் போட்டு ஹீல் பண்ணிட்டு வந்துடலாம். அதனால் இப்போ வரையும் போக்கிமான் சென்டர் போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேம்ன்றது வந்து ரொம்ப ஒர்த்தான கேம் போக்கிமான் ஃபயர் ரெட். அதனால் நீங்கள் விளாடுங்க. அப்படி சப்போஸ் வேறு கேம் போடுங்கனாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த கேமும் விளாண்டு வேணால் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கிராணி இந்த மாதிரி ஹாரர் கேம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன கேம் பிளே எடுத்து போடலாம். மல்டிப்ளேயர் அப்படின்னா சிங்கிள் பிளேயர் எதுல இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் மோட் ஹார்ட் மோட் எதாக வேணாலும் ட்ரை பண்ணி போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கேவுக்குள்ளே போவோமா? இப்போ அங்கே கேவுக்கு போகிற வரையும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். வேணால் நம்ம ட்ரை பண்ணி புதுசாக அது கேம் பிளே போடுவோம். வேணால் நாளைக்கு வேணால் சொல்லுங்கள். வேணால் லைவ் வேணால் வரேன், சேர்ந்து ஃபன் பண்ணுவோம். என்ன லைவ் வரலான்றதும் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள், வரேன். நாளைக்கு வேணால் எஃப்எஃப் லைவ் வரட்டா இல்லை மைன்கிராஃப்ட் லைவ் வரட்டான்றதும் நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு வேணால் லைவ் வேணால் போடுவோம் நம்ம புதுசாக. நீங்களே அது மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது வந்து என்ன கேம் பிளேன்னு சொல்லிட்டு போட்டு லைவ்னு சொல்லி போடுங்க. லைவ்னு போட்டு நீங்கள் என்றைக்கு லைவ் போடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கமெண்ட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக கமெண்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் சஜஸ்ட் ஆகும். சஜஸ்ட் ஆச்சுன்னா மட்டுமே நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டைம் மட்டும் போக்கிமான் ஹீல் மட்டும் பண்ணிட்டு டேரெக்டாக அடுத்து நம்ம கேவுக்குள்ளே இறங்கிடலாம். ஸோ கேவுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போக்கிமான்லாம் இது பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட கேவுக்குள்ளே வந்து ஃபுல்லாக போக்கிமான்ஸாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போக்கிமான்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அவங்க போக்கிமான்ஸ் எல்லாம் அங்கே போய் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உள்ளே எந்த போக்கிமான் சென்டர் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த போர்ட்டலும் இது இருக்காது. ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸும் இந்த கேவில் இது இருக்காது. ஆனால் இன்னொரு கேவில் ஒன்று மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து நான் அப்போக்கு ஆகட்டுறேன். இப்போதைக்கு அதே மாதிரி தான் நான் வெளியே சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் ட்ரெயினர் பேட்டில் வந்தால் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேட்டில்ன்றதை மட்டும் விட்டுறேன், மிச்சம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். சரி அது என்னன்றது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் கரெக்டாக. அப்படி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ரெடீம் கோடுன்றது நான் வந்து கொடுத்துட்றேன். 10 ரூபா ரெடீம் கோடுன்றது யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன்றதை நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஆகிற மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அது என்னன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக இந்த ட்ரெயினர் சரி நம்ம டேரெக்டாக நான் ஸ்கிப் பண்ணிட்டா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம டேரெக்டாக இந்த ட்ரெயினர் இவங்களையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் வந்து டேரெக்டாக ரூட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் வச்சு ஞாபகம் விட்டு டேரெக்டாக நீங்கள் போயிருங்க. அப்படி இல்லையா டேரெக்டாக நீங்கள் கொஞ்சம் ட்ரெயினர் பேட்டிலெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு EXP பாயிண்ட் அப்போ தான் கிடைக்கும். அதை வச்சு இது மட்டும் தான் நீங்கள் போக்கிமானுக்கு லெவலப் ஏற்ற முடியும். ஸோ அதனால தான் நான் எல்லா பேட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதனால் நான் PG வந்து ஃபஸ்ட்டு இறக்குறேன்றது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அங்கேயே சொல்லியிருப்பேன். ஒரு போக்கிமானுக்கு முன்னாடி இன்னொரு போக்கிமானை விட்டிங்கன்னா வீக்கரான போக்கிமான் ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஸ்ட்ராங்கான போக்கிமான் செகண்ட் இறக்குனீங்கன்னா உங்களுக்கான அந்த போக்கிமான் ஈஸியாக அடிக்கவும் முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு EXP வந்து 2ஆக கன்வெர்ட் ஆகும். அந்த 2மே கன்வெர்ட் ஆகி ஒரு போக்கிமானுக்கு ஒன்று போயிடும். அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 EXP இருக்குன்னா அந்த 100 EXP வந்து 50-50 ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆகி PGக்கு 50 மிச்சம் 50 வந்து IVSR அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ இருந்தாலுமே இந்த பேட்டிலில் வந்து உங்களுக்கு லாபம் தான். அதனால் இந்த போக்கிபால்ஸ் அங்கே இருக்குது அது மட்டும் எடுத்துக்கோங்க. அதனால் அந்த போக்கிபால் நம்மளுக்கு போர்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த போக்கிபாலில் வந்து நம்மளுக்கு ரேர் கேண்டி கிடச்சிருக்கு. ரேர் கேண்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங், அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரேர் கேண்டி வந்து உங்களுக்கு ஒரு லெவல் 70 லெவல் 80ன்ற போக்கிமானுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அசால்ட்டாக ஒரு லெவல் ஏறிடும். இந்த ஸ்கீப் ரோப் கிடச்சிருக்கு. இதில் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து 80 70ன்ற டைம்லலாம் உங்களுக்கு போக்கிமான் டெவலப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு போக்கிமான் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னே கிட்டத்தட்ட 20,000 EXP 30,000 EXP கொடுணுமா. அதனால் நீங்கள் வந்து ஒரு போக்கிமானுக்கும் அந்த ரேர் கேண்டின்றது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லெவல் எந்த லெவலில் அந்த ஸ்கி ஒரு லெவல் ஏறிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டரியை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த டேரக்டாக இப்போ இன்ட்ரோ ஒன்று அப்புறம் அவுட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஸ்கிப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் ஒரு ட்ரெயினர் அப்போ நின்றுட்டு இருந்தார், விட பேசுவோம் என்ன சொல்கிறாருன்னு. அதை பிராக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டேரெக்டாக அப்படி வந்தோம்னா டேரெக்டாக கீழே ஒரு வழி போகுது தெரியுதா, அந்த வழியில் இறங்கணும். அந்த வழியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏணி இருக்கும், அதில் இறங்கிடக்கூடாது. நான் தெரியாமல் அதில் இறங்கிட்டு திருப்பி இது ஏறி இருப்பேன்.
ஸோ இங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கார். இந்த ட்ரெயினர்கிட்ட வந்து பேட்டில் பண்ணிட்டு அதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் டேரெக்டாக இப்படி வந்து நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெயினர் இருப்பார். இவர்கிட்ட சண்டை போடுறோம், சண்டை போடுங்க. 3 பையும் வச்சுருப்பார், 2 ஜிஎடு, ஒரு ஹானிக்ஸ் வச்சுருப்பார். ஸோ ஹானிக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லெவல் நல்லாவே ஏறும். ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிஜி வந்து கிட்டத்தட்ட எத்தனை லெவல் 9 தான் உள்ளே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே லெவல் 14 போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய வீக்கஸ்டான பொக்கிமான் இறக்கிட்டு செகண்ட் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான பொக்கிமான் இறக்குங்க. இதுதான் நான் சொன்னேன். இந்த இதில் தான் அதுக்கு முன்னாடி ஒரு போக்கிபால் இருக்குது, அது எடுத்துடலாம். இதில் வந்து 3 ஸ்டோன் கிடச்சிருக்கு. 3 ஸ்டோன் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபயர் டைப் பொக்கிமான் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே அங்கங்கே ஸ்டோன்ஸும் கிடைக்கும். ஃபயர் ஸ்டோன், லீஃப் ஸ்டோன், வாட்டர் ஸ்டோன், அது மாதிரி நிறைய ஸ்டோன்ஸும் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எந்த டைப்பான பொக்கிமானுக்கு எந்த டைப் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக. எக்ஸாம்பிள் நீங்கள் ஈவிக்கு வந்து எந்த விதமான ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், அது வந்து எந்த விதமான ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு எவல்யூஷன் எடுக்கும். ஸோ இங்கே டீம் ராக்கெட் ஆளு ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ இந்த கேமோடைய மெயின் பாஸ்னால் யாருன்னா டீம் ராக்கெட்டோடைய வில்லன் பாஸ் தான் இருக்கார். ஏன்னா 8th ஜிம் பேட்ச் அவர் தான் வருவார். ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்படி ஏறி அந்த இதில் வந்தீங்கன்னா செகண்ட் ஒரு வழி இருக்குது, அங்கே போயிடாதீங்க. ஏன்னா அங்கே போனாலும் ரூட் ஒரே மாதிரி இருக்குன்றதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். டேரெக்டாக நேராக அப்படி கீழே இறங்கினீங்கன்னா ஃபுல்லாக நேராக கடைசி வரையும் போயிருங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு டீம் ராக்கெட் ஆள் இருப்பார், நான் காட்டுறேன். டேரெக்டாக இப்படி எடுத்து நேராக கீழே வந்தீங்கன்னா நேராக போயிட்டே இருக்கணும். ரிப்பிள் வாங்காமல் பண்ணிட்டாங்க, அதுதாங்க தப்பாகி போச்சு. ரிப்பிள் வாங்கிட்டு தான் உங்களுக்கு இந்த இது இருந்திருக்காது. அப்போ போக்கிமான் வந்து போக்கிமான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு போக்கிமான் உங்களுக்கு வேணும்னா இந்த ஜூ பேட், இந்த ஜிஆர்டிலாம் பிடிச்சிக்கோங்க. ஜிஆர்டி வந்து கடைசியில் கோலமாக அவ்வளோ ஆகும், ஜூ பேட் வந்து கடைசியில் க்ரோ பேட்டாக அவ்வளோ ஆகும். ஸோ பிடிக்கிறதான் பிடிச்சிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான போக்கிமான் அந்த க்ரோ பேட்லாம். ஸோ இவர் தான் சொன்னேன், இவர் டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். போர்ஷன் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த லீஃப் சீடு போட்டால் நான் அப்படி இருந்தும் எங்களுக்கு டேமேஜ் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சயின்டிஸ்ட் தான் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. யார் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சயின்டிஸ்ட் கீழே இருந்தார் தெரியுமா, அவர் அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இது வரையும் முடிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு. அதுக்கடுத்து டேரெக்டாக அங்கே ஃபாசில் 2 ஃபாசில் இருக்கா, இந்த 2 ஃபாசில் ஏதோ ஒரு ஃபாசில் எடுக்க சொல்லுவார். இது ஹெலிக்ஸ் ஃபாசில், இது வந்து டூம் ஃபாசில். ஹெலிக்ஸ் ஃபாசில் வந்து கபுடோஸாக இதாகும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஏன்னா அது என்ன ஆகும் சொல்லி வேணால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஹெலிக்ஸ் ஃபாசில் வந்து எதா நம்மளுடைய ஃபாசில் வந்து சிந்தசைஸ் பண்ணி எதோ உயிரோடு எடுத்துகிட்டு வர முடியுன்றதை கமெண்டில் வேணால் போடுங்க, நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மறந்துடுச்சு சுத்தமாக அது என்ன ஃபாசில். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக அப்படி வந்தோம்னா வெளியே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த போக்கிபால் இருக்கீங்க, போக்கிபால் ஒன்று எடுத்துக்கோங்க. போக்கிபால் எடுத்துகிட்டு டேரெக்டாக அப்படி வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். கேவ் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்படி வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு வழி, டேரெக்டாக வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோதான், வந்துட்டோம். ரூட் 4க்கு வந்து விட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே 2 பேர் இருப்பாங்க, இவங்க கராத்தே மாஸ்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மெகா கிக்கும் மெகா பஞ்சும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன டிஎம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் நீங்கள் போக்கிமானுக்கு வேணால் லேர்ன் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் எந்த போக்கிமானும் லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வேறு அட்டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு போக்கிபால் இருக்குது. இதில் வந்து TM5 ரோர் கிடச்சிருக்கு. இங்கே அங்கங்கே டிஎம்ஸும் கிடைக்கும், அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம செல்லிங் சிட்டிக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி போக்கிமான்ஸ் ஒரு டைம் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேட்டில் கேட்டிங்கன்னா அது வந்து நாளைக்கான வீடியோவில் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கான வீடியோவில் வந்து மிஸ்டியோட பேட்டில் இருக்கும், நீங்கள் அங்கே வேணால் பாருங்கள். ஸோ சரி, நான் போய்ட்டேட்டா, அவ்வளோதான். நாளைக்கு வந்து அந்த பிரிட்ஜு, அடுத்து ஜிம் பேட்டில், இது எல்லாமே நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹிமாட்டல். நாளை சந்திப்போம்.